அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முட்டைக்கோசு வந்து பாருங்க, இத்தனை முட்டைக்கோசு நமக்கு இருக்குது. இத்தனை முட்டைக்கோசில் வந்து இதெல்லாம் இன்னும் வைக்கலை, இப்போ தான் வந்துட்டுருக்குது. இதுவும் அதே மாதிரி இன்னும் வைக்கல, இப்போ தான் லைட்டாக வந்துருக்கு. இதுவும் குட்டியாக இருக்குது. இப்போ பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் அப்படியே விரிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து முட்டைக்கோசை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஒன்று நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இங்கே இருக்குது, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம வந்து இதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதே மாதிரி இந்த இலையை நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். ரெண்டாவது பூ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த பூ இருக்குது, நம்ம இதையும் வந்து எடுத்துடலாம். பாருங்க, இப்போது இதையும் நம்ம எடுத்தாச்சு. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. நம்ம இப்போ 3 பூ எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து இந்த பூவையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கோஸுக்கு வந்து எப்படி பராமரிக்கிறது, என்னென்ன வந்து உரம் போடுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். முட்டைக்கோசு நம்ம மாடியில் சூப்பராக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த மேலே வர்ற இலையை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம 3வது பூ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 3வது பூ எடுத்தாச்சு. இப்போது நம்ம 4வது பூ எடுத்தாச்சு. பாருங்கள், 4 எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து 5வது எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 4 பூ எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து 5வது பூ. நம்ம இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 பூ எடுத்துக்கிறோம். இப்போ இது 5வது பூ. இப்போ இந்த பூவையும் நம்ம எடுத்துடலாம். இனி வந்து இதுக்கு மேலே வந்து இந்த முட்டைக்கோசு வராது, அதனால் நம்ம வந்து இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது 5வது பூ நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து இது வந்து 6வது பூ. நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மாடியில் வந்து பாருங்கள், முட்டைக்கோசு அறுவடை எவ்வளோ சிறப்பாக நமக்கு வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. பாருங்க, நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கே வந்து இப்போ நம்ம மாடி தோட்டத்துலேயும் நம்ம போடலாங்கிற ஆசை வந்திருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். பாருங்கள், இப்போது இது 5வது பூ. நம்ம இதையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இங்கே 1 2 3 4 5 6 இது நம்ம 6 முட்டைக்கோசு நம்ம எடுத்துக்கிறோம். அதை பாருங்கள், இது வந்து நமக்கு கூடயே நிறைஞ்சிருச்சு. இது கூடயே நிறைஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போ இது நம்ம எடுக்கணும். நம்ம நிறையா முட்டைக்கோசு இருக்குது, அதனால் இது இருக்கட்டும். இப்போ இது இருக்குது, இந்த பாருங்கள், இதுவும் இன்னும் முட்டைக்கோசு வைக்கலை. இந்த 1 2 3 4 இல்லை, இங்கே ஒன்று 5, இது ஒன்று 6, இன்னும் 6 முட்டைக்கோசு நமக்கு இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேசினதுக்கப்புறம்.
இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் அறுவடை எடுத்துட்டோம். இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து நம்ம அறுவடை எடுக்கலாம். பாருங்கள், மல்லிகைப்பூ வந்து சூப்பராக வந்து இங்கே பாருங்கள், அப்படி எல்லாமே நிறைய ஒவ்வொன்றுலேயும் வந்து 2 5 பாருங்க 5 மொட்டை இருக்குது. நமக்கு எல்லா செடிலையுமே இருக்குது. நமக்கு சூப்பராக வந்து நல்லா அரும்பு பிடிச்சி சூப்பராக வந்துட்டுருக்குது. இந்த செடிக்கு வந்து என்னென்ன உரம் கொடுக்குறீங்க, என்னென்ன பராமரிக்கிறீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோசோட சேர்த்து நம்ம மல்லிகைப்பூ வந்து அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா மணக்குது. இன்னும் வந்து எல்லாமே மொட்டாக தான் இருக்குது. இன்னும் மொட்டு இருக்குது, விரிஞ்சதை மட்டும் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நிறையாவே நமக்கு அரும்பு இருக்குது. பாருங்க, ஒன்றுலேயும் 5 அரும்பு நமக்கு இருக்குது. இது பாருங்க, இப்போது நமக்கு எல்லாமே மொட்டாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி மலர்ந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு வந்து செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே செடியில் வந்து ஆனால் செடி குட்டியாக தான் இருக்குது. நமக்கு செம்பருத்தி வந்து நிறையா போதுங்கிற மாதிரி நமக்கு பூத்துருக்கு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே செடி பூராமே நமக்கு செம்பருத்தி பூ தான். ஆனால் செடியை வந்து நம்ம வந்து நல்லா பராமரித்தோம் அப்படின்னா எந்த செடியாக இருந்தாலும் நமக்கு அறுவடை நல்லாவே கொடுக்கும். அந்த செடியை வந்து பார்க்குற விதத்தில் வந்து நமக்கு அறுவடை கொடுக்கும் எந்த செடியாக இருந்தாலும். நிறையா பூ இருக்குது. அதனால தான் வந்து நம்ம அறுவடையோட இந்த பூ வீடியோவும் உங்கள்கிட்ட காமிச்சிடலாங்கிறதுக்காக நான் நிறையா வீடியோ போட்டுக்கிறேன் செம்பருத்தி அறுவடை. இருந்தாலும் நம்ம வந்து நிறையா பூ இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சரி நீங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நமக்கு வந்து நம்ம முட்டைக்கோசு பூ வந்து நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ வந்து இதை பாருங்க, இது ஒன்றுக்குமே ஆகாமல் போயிடும். அதனால் நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். நம்ம இருக்கிறத வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம சாம்பாரில் போட்டுக்கிறதுக்காக நம்ம இருக்கிறத நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ தான் நான் வெட்டி விட்டு இந்த பாருங்க, அன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எல்லாம் இந்த மாதிரி இந்த செடி எல்லாமே நான் கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் தளைஞ்சி நமக்கு பூ வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து இந்த எறும்பு தொல்லை இருக்காது. நம்ம அடிக்கடி புதராக வந்து நிறைய அடர்த்தியாக இல்லாமல் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு எறும்பு அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாது. அதனால் அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை வந்து எடுத்து விட்டுறணும். நமக்கு இந்த டிசம்பர் வந்து நான் நிறையா அறுவடை நிறையா வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் நமக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம்தான் டிசம்பர் பூ பூத்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம செடியில் வந்து எப்போதுமே செடியில் வந்து டிசம்பர் பூ இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த டிசம்பரையும் இந்த பூவோடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு. பாருங்க, முட்டைக்கோசு வந்து சூப்பராக எல்லாமே பெருசாக எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. 2 4 5 6 முட்டைக்கோசு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 6 முட்டைக்கோசு எடுத்துக்கிறோம். முட்டைக்கோசு இன்னும் 6 முட்டைக்கோசு இருக்குது. நம்ம வந்து அதை அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ செம்பருத்தி பூ வந்து முட்டைக்கோசு அறுவடையோட செம்பருத்தி வந்து ஏற்கனவே அறுவடை கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் செம்பருத்தி பூ வந்து செடி நிறையா இருந்தது. கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் அந்த செம்பருத்தி பூவும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டிசம்பர் மாதம் பூக்கும். ஆனால் நமக்கு வந்து எப்போதுமே நமக்கு டிசம்பர் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. மல்லிகைப்பூ வந்து இப்போ தான் நமக்கு எல்லாமே வந்து அரும்பாக இருக்குது. பூத்த பூவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதோடு சேர்த்து முல்லைப்பூ, சாதிப்பூ எல்லாம் கலந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதோட 4 அவரைக்காய் இருந்துச்சு, நம்ம அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.